ஹாய் ஹலோடா மீஸில் அப்படிடா இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு அப்சஷன் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டை எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பாட்டு வந்துட்டு நம்ம எதுலேருந்து விட்டுருந்தோம்னா ஜங்குக்கு வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு ட்ரிங்க் பாட்டில் அப்படியே வாயில் கவுத்துருப்பார். ஸோ அதுலேருந்து தாண்டா விட்டோம். இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவாடா மீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோடா மீஸ். அப்போ தான்டா மீஸ் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா மீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் தெரியும் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன்னு. ஸோ அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 எபிசோடு அந்த மாதிரி போனோடனே நான் நெக்ஸ்ட் அடுத்த எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எஃப்எஃப் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டுருவோம், தெறிக்க விடலாம் நம்ம. ஓகேவாடா மிஸ். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் யூனா வந்துட்டு பாத்ரூம்லாம் குளிக்க போகிறான். அப்போது அந்த டைமில் வந்து நீங்கள் போய்ட்டு சரி கிச்சனில் பசிக்குது, கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. கிச்சனில் ஒன்றுமே இல்லை. ஐயோ என்னது இது, கிச்சனில் ஒன்றுமே இல்லையே, இப்போ என்னத்தன்னு சமைக்கிறது, செம்மையாக வேறு பசிக்குது. சரி நம்ம க்ரோசரி ஷாப் போயிட்டு வருவோம். யூனா கிட்டே சொல்லலாமா, பக்கத்தில் தானே இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் யூனா கிட்டே எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு க்ரோசரி ஷாப் போயிடுறீங்க. ஸோ க்ரோசரி ஷாப் போன பிறகு உங்கள் கார் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் க்ரோசரி ஷாப் போகிறீங்க. ஸோ உங்கள் கார் சாவியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ரோசரி ஷாப் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆகுறீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோடனே டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் லாக் பண்ணிட்டு போனீங்க, ஆனால் பட் டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன்னு நினச்சி நீங்கள் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோன்னே பார்த்தா வந்துட்டு எனக்கு சோஃபாவில் வந்துட்டு ஒரு பையன் அங்கே வந்துட்டு ஒரு 4-5 பசங்க வந்து இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் முழிக்கிறீங்க, என்னடா இது திறந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களாம் யார் ஃபஸ்ட்டு, யார் உங்களை உள்ளே விட்டா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் அங்கே அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் சோஃபாவில் நல்லா கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காந்துக்குங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஹலோ யூனால அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்புறம் நீங்களும் வந்துட்டு யூனா இல்லை, நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அப்போ ஜேகே சொல்கிறாரு, நான் பிஸ்னஸ் டீலிங்க்கு வந்தேன். ஸோ யூனா தான் வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்தேன். பார்த்தா 1/2 hour வெயிட் பண்ணுறேன், பட் யாருமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ஜேகே. அப்புறம் நீங்களும் வந்துட்டு முடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறீங்க, என்னடா அது, யூனா பாத்ரூமில் தானே இருக்கா, பாத்ரூம்லேயே தூங்கிட்டாலாம் என்னது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு எனக்கு 1 sec டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் கையில் எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவர் வந்துட்டு குடிக்கிறாரு. நீங்கள் அந்த கேப்பில் வந்து யூனாவை கூப்பிட்லான்னு போகிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு, எப்போதும் போடுற மாதிரியே இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு முழிக்கிறீங்க, அவரை பார்த்து கேட்குறீங்க, புரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறது, பட் இல்லை நான் ரொம்ப ஷாப்ஸ்லாம் வந்து காஃபி குடிப்பேன், கேஃபேலாம் ரொம்ப வந்து காஃபி குடிப்பேன், பட் அங்கே கிடைக்காத டேஸ்ட் இதில் கிடைக்கிது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூனாவை வந்து கூப்பிட்றதுக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ரூமுக்கு போகிறீங்க. பட் வந்துட்டு அங்கே பாத்ரூமெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு யூனாவை காணோம். அப்போ நீங்கள் வந்துட்டு பாத்ரூம்குள்ளெல்லாம் போய் தேடி பார்க்குறீங்க, யூனாவை காணோம். யூனாவை கூப்பிட்டும் பார்க்குறீங்க, யூனாவை சத்தத்தையே காணோம். நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னது யூனாவை காணோமே, அவள் எங்கேயாவது வெளியே போயிட்டாலாம் என்னது என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல், இல்லை நான் வெளியே போனது எங்கே போனேன்னு தெரியாமல் என்னை தேடிட்டு எங்கேயாவது போயிட்டாலாம் என்னது, ஐயோ இவன் எங்கே போனா, இந்த நேரம் பார்த்தா எங்கேயாவது போவா, சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பட்டுன்னு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு யூனாக்கு வந்து கால் பண்ணுறீங்க. பட் யூனா எடுக்கவே இல்லை, ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு காமிக்குது. அப்போ நீங்கள் முழிக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு அங்கே வந்துட்டு உட்காந்து நீங்கள் வந்து ஜேகே பேசுகிறீங்க. யூனா வந்துட்டு வீட்டில் இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் நானும் ஒரு சிஇஓ தான். நீங்கள் வந்துட்டு என்ன டீலிங்காக இருந்தாலும் என்கிட்டையும் பேசலாம். என்ன டீலிங் விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்களும் சிஇஓவா? பட் இது வரைக்கும் எந்த ஒரு புக்ஸ்லேயோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ உங்கள் ஃபேஸை நான் பார்த்தது கூட இல்லை. நான் எப்படி நம்புறது நீங்கள் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, என்னோடய ஃபேஸ் ரிவீல் ஆகாமல் வேணால் இருந்திருக்கலாம். பட் என்னோடய பேரை கேட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும். நான் தான் கிம் ஒயன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவும் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் நீங்களும் வந்துட்டு ஜேகே கிட்டே கேட்குறீங்க, என்ன விஷயமா வந்துட்டு பிஸ்னஸ் டீலிங்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஜேகேவும் சொல்கிறாரு, உங்கள் கம்பெனியில் தான் வந்துட்டு நான் பார்ட்னராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய கம்பெனியும் உங்கள் கம்பெனியும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் 1 இயருக்கு இவ்வளோ வரணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கார். நீங்களும் வந்துட்டு இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்கிறீங்க, ஐம் சாரி, பட் வந்து இப்போது என்னால் எந்த முடிவும் சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் யூனா வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கிட்டே வந்துட்டு வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சொல்கிறாரு, என்னது நீங்கள் சிஇஓன்னு சொல்லிவிட்டு இப்போது உங்கள் ஃப்ரெண்டு யூனா வந்தால் தான் வந்துட்டு நீங்கள் இந்த டீலிங் ஒத்துப்பீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களும் சிஇஓ தானே, நீங்களும் முடிவெடுக்கலாம் தானே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு, யூனா கிட்டே கேட்காம எப்படி இது பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இந்த பார்ட்னர்ஷிப்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு கான்ட்ராக்டில் வந்து சைன் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே ஏஞ்சி ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு யூனா கால் பண்ணி பார்க்குறீங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு சரி இங்கே தான் இருப்பா சொல்லிவிட்டு நீங்கள் பேசாமல் விட்டுடுறீங்க. பட் நைட்டாகவே ஆயிடுச்சு, இன்னும் யூனா வரவே இல்லை. ஸோ another சைட் ஜேகே சைட் பார்த்தா ஜேகே இப்போ அவரோட பேஸ்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு நாற்காலியில் உட்காந்து கட்டி போட்டு வச்சு அவன் மூஞ்செல்லாம் அப்படி ரத்தம் ஊற்றி வடியுது. அவன் மூஞ்சை பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அடையாளமே தெரியல யார் அந்த பொண்ணு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவள் மூஞ்செல்லாம் அவ்வளோ ஸ்க்ராச்சஸ், அவ்வளோ பிளட்டு, அப்படியே வந்துட்டு அவள் கை கால் எல்லாமே பிளட்டாக இருக்குது. அப்போது ஜேகே அவள் முன்னாடி போய் நின்று, என்ன யூனா, அவளை கேட்டப்பயே நீ என்கிட்ட கொடுத்துருக்கணும். பட் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட யூனா. எத்தனை வருஷம், 4 இயர்ஸாக அவளை என்கிட்டேருந்து பிரித்து வச்சுட்டு இப்போது நீ தான் யூனா வலி அனுபவிக்கிற. இந்த வலி உனக்கு தேவையா யூனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது யூனானால்
அது யூனா தான். ஸோ யூனானால வந்துட்டு தலையை கூட நிறுத்த முடியல. அவள் தலையை தொங்க போட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி வந்துட்டு தலையை லேசாக வந்து மேலே தூக்கிடுறான். தூக்கிட்டு ஜேகே உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவளை விட்டு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு குழந்தை, அவளை திரும்பியும் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்துட்டு யூனா ரொம்ப வந்துட்டு பேச முடியாமல் வந்து பேசுகிறா. அப்போ ஜேகே வந்துட்டு யூனா நீ எதுக்கு அவளை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போனேன்? அதுவும் நான் அவளை கஷ்டப்படுத்தலை யூனா, அவளை நான் லவ் பண்ணுறேன். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஜேகே, அதுக்கு பேர் லவ் இல்லை. ஜேகே, அதுக்கு பேர் அப்சஷன். உனக்கு அவன் மேலே அப்சஷனே தவிர அவன் மேலே உனக்கு லவ் இல்லை ஜேகே அப்படின்னு யூனா சொல்கிறா. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறாரு. இப்போது நம்ம குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம், எப்படி யூனா இங்கே வந்தான்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு கடைக்கு போன பிறகு க்ரோசரி ஷாப் போன பிறகு ஜேகே அங்கே வந்திருப்பார். ஸோ ஜேகே வந்துட்டு அப்போது அந்த டைமில் தான் யூனா வந்து பாத்ரூமில் குளிச்சிட்ருப்பாள். ஸோ அவள் குளித்து முடிச்சுட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தோன்னே அவள் ஃபேஸில் அப்படி ஒரு ஷாக். ஏன்னா அந்த ரூமில் ஜேகே அந்த பெட்டில் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு யூனாக்கு சரியான பயம். நீங்கள் எங்கடா அப்படி சொல்லிட்டு தான் அவள் ஃபர்ஸ்ட்டு வந்து யோசிக்கிறா. அப்போது ஜேகேவை பார்த்து யூனா வந்து கேட்குறா, ஜேகே நீ எப்படி இங்கே வந்த? நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ ஜேகே வந்துட்டு என்ன யூனா எனக்கு தெரியாத வழிகளா? நீ எத்தனை நாளைக்கு தான் என்கிட்டேருந்து உண்மையை மறைச்சி வைக்கணும்னு நினச்சாலும் உன்னால் ரொம்ப நாளைக்கு முடியலல்ல அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு. இப்போது யூனாக்கு கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. உங்களை எங்கேயாவது பிடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு யூனாக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ வந்துட்டு யூனா வந்துட்டு உங்களை பற்றி எதுவுமே கேட்கல. இப்போ வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலல்ல ஏன்னா அவங்க வந்து உங்களை பிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு. ஸோ அதனால் அவளை எதுவுமே வந்து கேட்கல. அப்போ ஜேகேவா சொல்கிறாரு, என்ன யூனா நீ அவளை உன் கூடவே வச்சுக்கிட்டு என்ன நாய் மாதிரி அலைய விட்ட? நாய் மாதிரி எத்தனை வருஷமா அவளை தேடி உன் பின்னாடியே வந்தேன் நாய் மாதிரி. ஆனால் அவளை உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என் கண்ணில் கூட காட்டாமல் முறைச்சி வச்சிருக்கல நீ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் வந்து பேசுகிறாரு. அப்போ ஜேகே ஏன் நின்று கிட்ட போகிறாரு யூனா கிட்ட. அப்போ யூனா வந்துட்டு அவள் பின்னாடிலாம் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அவள் அப்படியே தைரியமாக நிற்கிறா. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு தைரியமாக இருக்கா. அப்போது யூனா வந்துட்டு அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறா. அங்கேருந்து கதவுக்கிட்ட வரைக்கும் ஓடுறா. அப்போது ஜேகே வந்துட்டு அங்கே ஒரு ஜாடி இருக்கும், ஒரு வாஸ் வந்துட்டு இருக்கும் ஜாடி. ஸோ அதை எடுத்து வேகமாக வந்து விட்டு வீசுகிறாரு. அது நேராக யூனா தலையிலே போய் அடிக்குது, பின் தலையிலே வந்து அடிக்குது, பின் மண்டையிலே அடிக்குது. அப்போது அதை அடித்தோடனே அவள் கீழே விழுந்துடுறா. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அவளோட மண்டையிலேருந்து அவ்வளோ ப்ளட் வருது. அவள் அப்படியே வந்துட்டு மண்டையை தொட்டு பார்க்குறா. கையெல்லாம் ரத்தம், அவ்வளோ ரத்தம் ப்ளீட் ஆகுது. அப்போது அவள் வந்துட்டு அப்படியே வந்து ஜேகே பார்த்து கேட்குறா, ஒயனா எங்கடி வச்சிருக்கா அவளை? எங்கே வச்சிருக்கா அவளை? இப்போ கூட அவளை என் கண்ணு முன்னாடி நீ நிறுத்தலான்னு வச்சுக்கோயேன், அவளை உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நேற்று ஒரு செகண்ட் அவளை நான் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் ரொம்ப க்ளவராக பண்ணிட்டீங்களே, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்டி. எங்க ஒயன் எங்க அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்துட்டு திரும்பியே கேட்டு
அவளை வந்துட்டு அப்படி போட்டு அடிக்கிறாரு. ஒரு மாதிரி மர்சியே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி போட்டு அடிக்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு அவர் பாடி கார்டு வந்து சிக்னல் காட்டுறாரு. அவர் பாடி கார்டாக அவருக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்கேயும் போயிட்டு வராரு. போயிட்டு வந்துட்டு பார்த்தா ஒரு பெரிய இரும்பு ராடை வந்துட்டு எடுக்கிறாங்க. எடுத்து ஜேகே கையில் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போது ஜேகே அந்த இரும்பு ராட்லேயே வந்துட்டு யூனாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அந்த அடி அடித்து, சொல்லு யூனா, ஒயன் எங்க, அவ எனக்கு வேணும், ஒயன் எங்க அப்படி சொல்லிட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அப்படியே பிச்சை எடுக்கிறாரு அடி. அப்படி ப்ளீட் ஆகுது யூனாக்கு. அப்போ யூனா வந்துட்டு ஜேகே 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 இதை விட்டு ஜேகே ப்ளீஸ் ஜேகே 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 வலிக்குது ஜேகே ஜேகே அப்படி சொல்லிட்டு அவள் வந்துட்டு ரொம்ப வழியில் வந்து கத்துறா. அப்போ ஜேகே வந்துட்டு வலிக்குது தானே அப்படி சொல்லிட்டு யூனாவோட முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. இழுத்து அப்படியே மேலே நிப்பாட்டி வச்சுட்டு முடியை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்து நிப்பாட்டி அவர் மூஞ்சி நேராக பார்க்க வைக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு யூனா கிட்ட வந்து கேட்குறாரு, வலிக்குது தானே, ஒயன் எங்க, அவ எனக்கு வேணும், ஒயன் எங்கன்னு கேட்டவங்க கிட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு, கேட்குறாரு. அப்போ யூனா வந்துட்டு நான் செத்தாலும் உங்ககிட்ட ஒயன் எங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. அப்போ ஜேகேக்கு என்ன கடுப்பாகுது. அப்படியே அந்த முடியை பிடிச்சி வந்து செவுத்தில் வேகமாக வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கார் யூனாவை. அவளுக்கு அப்படி ப்ளீட் ஆகுது. அவள் அன்கான்ஷியஸாகவே ஆகிட்டு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு வெளியே கார் சத்தம் கேட்குது. கார் சத்தம் கேட்டோடனே ஜேகே வந்துட்டு அப்படியே கண்ணாடி விண்டோ வழியாக வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள். அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு ஸ்மிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாடி கட்டை சீக்கிரமாக க்ளீனப் பண்ணுங்கள், கீழே போய்ட்டு டீலிங் பேசும் என் பேபி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கீழே வந்துட்டு இறங்கி வந்து உட்காந்துருப்பார். ஸோ பட்டுன்னு வந்துட்டு யூனோட பாடியில் கிளியர் பண்ணிட்டு பின்னாடி வழியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க யூனோட பாடியை. ஸோ இன்னும் வந்து யூனோ சாகலத்து கான்ஷியஸில் தான் இருந்தால் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட டீலிங்லாம் வந்து பேசியிருப்பார். ஸோ இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ பேக் டு ரியாலிட்டி, பேக் டு ப்ரெசன்ட். இப்போ வந்துட்டு யூனா வந்துட்டு இறந்துட்டால. ஸோ அவளை வந்துட்டு இப்போது புதைக்கிறதுக்கு அவள் பாடியெலாம் வந்து க்ளீனப் பண்ண சொல்லிட்டாரு ஜேகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே அங்கே பேஸ்மெண்ட்லேருந்து அவர் ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூமுக்கு போயிட்டு அவர் அந்த பெட்டில் வந்துட்டு அப்படியே அப்பாடான்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி சைடாக படுத்துட்டு அவரோட கையை வந்துட்டு அப்படியே தலையை வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அவர் வந்துட்டு பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறாரு. உங்கள் இமேஜினேஷன் உருவம் அவர் பக்கத்தில் இருக்குது. அப்போது அவர் வந்துட்டு உங்கள் உருவத்தை பார்த்து வந்து பேசுகிறாரு. ஒயன் ஒயன் என்ன அடி அழகு, நீ என்ன வரைக்கும் அந்த அழகு மாறாமல் ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே இருக்க, எப்படி உன்னை விட முடியும்னால இத்தனை வருஷமும் உன்னை புரிஞ்சிருந்துட்டேன் ஸ்வீட் ஹார்ட். ஆனால் இதுக்கப்புறம் அது நடக்காது, நீ எனக்கு மட்டும்தான் ஸ்வீட் ஹார்ட். நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேண்டி திரும்ப திரும்ப. இதுக்கப்புறம் நீ இந்த பெட்டில் அதுவும் எனக்கு கீழே இருக்க போகிற, அதை நினச்சா எனக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பறக்குதுடி அப்படி சொல்லிட்டு அவர் இமேஜினேஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே வந்து கட் பண்ணால் நீங்கள் யூனா கொண்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. நீங்கள் ரொம்ப பயந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ரொம்ப நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நீங்கள் வந்து பெஞ்சில் தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த டைம் ஒரு ஆள் வராங்க. இது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அப்போது ஜேகே உள்ளே வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. இப்போ நீங்களும் வந்து பார்க்குறீங்க. அப்போது ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு ஒயன்
என்னாச்சு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகிட்ட சொல்கிறீங்க, இல்லை யூனாவை வந்துட்டு நேற்றுலேருந்து காணோம். அவள் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பான்னு நினச்சேன். பட் அவள் வரல. நைட்லேருந்து நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவளை காணோம். அவளுக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ ஜேகே வந்துட்டு, ஆமாவா, எஸ்டர்டேன்னு காணாமா, நேற்று நான் வீட்டுக்கு வந்திருந்தப்ப யூனா இருந்தாலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களும் வந்து, யூனா அந்த டைம்லலாம் வீட்டில் இல்லை, பட் நான் வீட்டிலேருந்து வெளியாகும் போது அவள் வீட்டில் தான் இருந்தா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரை வந்துட்டு அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஸோ ஒன்றும் இல்லை அந்த மாதிரின்னு. ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை, ஷினா சரியாயிரும், ஷிவனை கண்டிப்பாக திரும்பி வந்துடுவா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஷோல்டரை வந்துட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ஒரு ஆறுதல் கிடச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதலே வந்துட்டு யூனா மட்டும்தான். இப்போது அவளையே காணோம். அதனால தான் வந்துட்டு இப்போ ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, ஓயன் வாயன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கார் எடுத்து வந்தேன், ஸோ நான் போய்க்கிறேன், தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, என்ன தப்பாக புரிஞ்சுக்காத, நான் ஜஸ்ட் உன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கூப்பிட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டா இருந்தால் வர வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு, இல்லை நான் வரேன், எனக்கும் இப்போ ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நானும் என் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கார் வந்து பேக் பண்ணிவிட்டு ஜேகே காரில் ஏறி ஜேகே கூட வந்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒண்டி தான் வந்துட்டு அந்த காரில் வந்து போகிறீங்க, ஜேகேயோட காரில். அந்த காரே வந்துட்டு செம்ம சைலண்ட்டாக இருக்குது. எதுவுமே நீங்கள் 2 பேருமே எதுவுமே வாய் தந்து பேசலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தான் வந்து கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேகிட்ட கேட்குறீங்க, ஆமாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கு எப்படி என் நேம் தெரியும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, ஒரு நேமை கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை வயன், அதெல்லாம் எப்படியாவது நான் தெரிஞ்சுப்பேன். ஆமாம், ஒரு கிளைண்ட் ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச போகும்போது சிஇஓட நேம் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப பேட் அப்படின்னு வந்துட்டு ஜேகேன்னு சொல்கிறாரு. நீங்களும் சரிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு, இல்லை ஜேகே வந்து கேட்குறாரு உங்ககிட்ட, ஓயன் சொல்லுங்கள், இந்த வாங்க போங்கலாம் வேணாம், கால் மீ ஜேகே. இஃப் யூ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கூப்பிட்றனா கூட கூப்பிட்லாம். என்னோடய பேர் ஜான் ஜாங்குக், நீங்கள் ஜேகேன்னு கூப்பிட்லாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட கூப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு, ஓகே ஜேகே அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே வர்றாரு. நீங்களும் பேச்சு கொடுத்துட்டே வரீங்க. அவர் நடுவில் ஜோக்ஸ்லாம் பண்ணுறாரு. நீங்களும் அதை கேட்டு வந்து சிரிச்சிட்டே வரீங்க. ஃபைனலி வந்துட்டு நீங்கள் ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன்டா. மிஸ் பைடா மிஸ் சரங்க, லவ் யூ. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.